இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனிதர்கள் சீமோன், யூதா திருத்தூதர்கள் திருவிழா. இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12-19. இதில் 3 கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, இயேசு ஜெபிக்கச் சென்றார், இரவாயிற்று, இரவு முழுவதும் ஜெபித்தார். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு தடவை நீண்ட நேரம் ஜெபத்திலே ஈடுபட வேண்டும். அதற்குத்தான் வருடம் ஒரு முறை ஆகிலும் நாம் தியானம் செய்ய வேண்டும். நீண்ட நேரம் ஜெபத்திலே நம்முடைய வாழ்வை செலவிட வேண்டும். ஜெபத்திலே, தியானத்திலே. எதற்காக? ஆண்டவர் இயேசு அப்படி ஜெபித்த பின்னர் தான் தந்தை கடவுளுடைய ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொண்டு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவது கருத்து, தேர்ந்தெடுத்த அந்த 12 திருத்தூதர்களில் ஒருவர் சீமோன், மற்றொருவர் யூதா. இன்றைக்கு அந்த பட்டியலில் நாம் வாசிக்கிறோம், துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் திருத்தூதர்களுக்கு அடுத்து வருகின்ற சீடர்களைப் போல நம்மையும் இயேசு சீடர்களாக, சீடத்திகளாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சீமோனை போல, யூதாவை போல, இயேசுவுக்காக, மற்ற திருத்தூதர்களைப் போல இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். உயிரை கொடுத்தாகிலும் நற்செய்தி பரப்பப்பட வேண்டும். இறை அரசு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருப்பதனுடைய நோக்கம். ஆனால் நம்மில் எத்தனை பேரோ நமக்கு தெரியாது. ஆய்ந்து பார்த்தால் தெரியும். துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத். நம்மில் யார் அப்படி மாறி இருக்கிறோம்? எண்ணி பார்க்க வேண்டும். காசு பணத்திற்காக இயேசுவை விற்கலாம் என்றால், சடங்குகளை விற்கலாம் என்றால், ஆண்டவருடைய ஊழியர்கள் யூதாஸாக மாறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், நமக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இயேசுவை அறிவிக்கிறோம் என்றால், இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்திகள் என்று அழைக்கப்படுவதை நாம் விரும்புகிறோம் என்றால், நாம் யூதாஸை போல துரோகியாக மாறுகிறோம். இந்த உலக இன்பம், இந்த உடல் இன்பம், உலக செல்வம், செல்வாக்கு, இவைகளையெல்லாம் தராசின் ஒரு தட்டிலும் மற்றொரு தட்டிலும் இயேசுவை வைத்து நாம் பார்க்கக்கூடாது. இயேசு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த திருத்தூதர்கள் சென்று, திரளான மக்கள் அங்கே இருந்தார்கள், இயேசு சொல்வதை கேட்க கூடியிருந்தார்கள். பிணிகள் நீங்கின, தீய ஆவிகள் நீங்கின, மக்கள் உடலிலே சுகம் பெற்றார்கள். ஆண்டவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. நாம் இயேசுவோடு இருந்தால், ஜெபத்திலே, தியானத்திலே, கருத்திலே, வார்த்தையிலே, செயலிலே நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் நமக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது. நம்மிடமிருந்தும் இயேசுவின் பெயரால் வல்லமை வெளிப்படும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய சீடர்களாக, சீடத்திகளாக அழைத்திருக்கிறீர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். சீடர்கள், சீடத்திகளாக வாழ்வதற்கு தகப்பனே, எங்களில் உம்முடைய ஆற்றலை பொதிந்து வைத்திருக்கிறீர். இவைகளை நாங்கள் உண்மையாகவே பயன்படுத்தி உம்மை சார்ந்தவர்களாக வாழ்ந்து துரோகியாக மாறாதபடி உம்மை அறிவிப்பதிலும் வாழ்ந்து காட்டுவதிலும் கவனம் செலுத்த எங்களுக்கு ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.